ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம். நம்ம இன்னைக்கு சிம்பிளாக ஒரு சாம்பார், வெண்டைக்காய் போட்டு சாம்பார் அண்டு ஒரு வாழைக்காய் ஃப்ரை பார்க்கலாம். ஒரு 100 கிராம் சாம்பார் துவரம்பருப்பு எடுத்துட்டு அதில் வந்து கருவேப்பிலை, ஜீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்சுருங்க. வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறது கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறதே அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கோங்க. அப்புறம் சாம்பார் பொடி 3 ஸ்பூன் எடுத்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு வேக வச்சிடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை அந்த பருப்போட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கலவையை ஊற்றிடலாம். வெண்டைக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கப்போம் அதில் கொஞ்சம் பெருங்காயம், புளி தண்ணி கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், தேங்காய்லாம் போட வேண்டாம். அந்த சாம்பார் நல்லாயிருக்கும், சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு வாழைக்காய் ஃப்ரை பார்க்கலாம். கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க. வேறு எந்த காயுமே போடல. வாழைக்காய் வந்து நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள், ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுங்க. அதோட உப்பு போட்டுக்கோங்க. நல்லா அந்த ஈரத்துலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கழுவி எடுத்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ அந்த ஈரத்துலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கடாயில் போட்டு எடுத்துடலாம். மொத்தமாக நீங்கள் கடாயில் போட்டு வறுத்தாலும் நல்லாயிருக்கும். தனித்தனியாக நான் போட்டு எடுத்துக்கிறேன் இன்றைக்கி பேனில் போட்டு. அந்த கருவேப்பிலையோட வாசனைக்கும் ஜீரகத்தோட வாசனைக்கும் வாழைக்காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம வாழைக்காய் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ஒரு வாழைக்காய் ஃப்ரையும் சாம்பாரும் மாட்டோம் இன்னைக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.